ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நடுவண் நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 29ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு. ஜெயலலிதா தொடர்ந்த அவதூறு வழக்கில் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாக போவதாக திமுக தலைவர் கருணாநிதி அறிவிப்பு. தோவாளை மலர்ச்சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ விலை 2500 ரூபாய்க்கு விற்பனை. புதுக்கோட்டை அருகே அடிமாட்டிற்காக மாடுகளை ஏற்றிச் சென்ற சரக்குந்தை சிறைபிடித்து சாலை மறியல். இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவு செயலாளர்களிடையே நாளை நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை ரத்து. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மூலதன மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அலங்காநல்லூரில் கடையடைப்பு, உண்ணாநிலை. ராணிப்பேட்டையில் உள்ள தோல் தொழிற்சாலையில் நச்சுவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழப்பு. தூத்துக்குடி கடற்கரையோரங்களில் திமிங்கலங்கள் தொடர்ந்து கரை ஒதுங்கி வருவதால் மீனவ கிராமங்களில் பரபரப்பு. இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் தீவிரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.